ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ விசேஷமோ நடக்குதுன்னா எப்படி தாம்பாளத்தட்டில் மஞ்சள் குங்குமம் மலரென அழகாக வச்சு அதை அலங்காரமாக படைப்பாங்களோ அதே போலதான் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வை நல்லதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே மஞ்சளையும் குங்குமத்தையும் பூவையும் இந்த வராகி அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ அதை தொட்டு விட்டாய் தானே? மஞ்சளை தொட்டிருந்தீனா கண்டிப்பாக நீ மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக நல்ல விஷயங்கள் உன் வீட்டில் நடக்கும். குங்குமத்தை தொட்டிருந்தீனா நீ எதிர்பார்த்த காரியத்தை உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன். இந்த மலர் என்பது உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய நல்ல விஷயம் என்பதுதான அறிகுறி. இப்போது இதில் நீ எதை தொட்டிருந்தாலும் கண்டிப்பாக நான் உனக்கான நல்லதை, உனக்கு மனநிறைவு தரக்கூடிய விஷயத்தை தான் நடத்தி கொடுப்பேன். அதிர்ஷ்ட தேவதை உனக்காக காத்திருக்கும் போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட அவசியமில்லை. நீ கேட்டதும் கேளாததும் கூட இப்போ உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருந்தாலும் அழிக்கக்கூடிய விஷயங்கள்னு சில 3 விஷயம் முக்கியமாக இருக்குது. அது 3 உன்னை நெருங்காத அளவுக்கு பார்த்துக்கோ. அடுத்தவனை எல்லாம் மட்டமாக பேசிக்கிட்டு தான் மட்டும்தான் பெருசுன்னு தன்னை பெருமையாக பேசிக்கொள்பவன் அவன் வாழ்க்கையை அவனே அழிச்சுக்கிறான்னு அர்த்தம். அதே போல் எல்லாமே எனக்கு கிடைக்கணும், என்கிட்ட தான் எல்லாமே இருக்கணும்னு பேராசை கொள்வதும் வாழ்க்கை அழிவுக்கான அடையாளம். எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, கத்துறது, சண்டை போடுறது, எரிச்சல் கொள்வது, வெறுப்பாக பேசுறதுன்னு இந்த கோபமும் ஒரு மனித வாழ்க்கையின் அழிவுக்கான விஷயங்கள். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வெற்றிகரமாக வாழணும்னா முதல்ல இந்த பெருமையையும் பேராசையும் கோபத்தையும் தூக்கி எறிஞ்சிடு என் செல்லமே. வேற யாராவது உன்கிட்ட அப்படி மனசு கொண்டவங்க இருந்தாலும், பெருமையாக பேசுகிறவங்களோ கோபப்படுறவங்களோ பேராசைப்படுபவர்களோ உன் பக்கத்தில் இருந்தாலும் நீ அமைதியாக அவர்களை விட்டு விலகி நிற்க கற்றுக்கோ. ஏன்னா பேராசையின் மூலமாக உன் மனசை அவங்க தூண்டி உன்னை தப்பான வழியில் வழி நடத்தி விடுவார்கள். உன் பேராசையை தூண்டும் மனிதர்களை முதல்ல ஓரம் கட்டிவிடு. யாரையாவது எப்படியாவது வம்புக்கு இழுக்கணும், யாருக்காவது சூழ்ச்சி செய்யணுன்ற நோக்கத்தோட சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கவும் செய்வார்கள். அவங்க உனக்குள்ள கோபத்தை எழுப்பி உன்னை மூர்க்கனாக பார்க்க நடப்பாங்க. யாராவது உன்னை கோபப்படுத்தி உன்னை எதிரி ஆக்கிட்டு அவங்க நல்லவர்களாக வெளிக்காட்டி கள்ள நினச்சா அவர்களையும் சற்றும் யோசிக்காம தூக்கி எறிஞ்சிடு. மாயைகள் மூலமாக உன்னை ஆட்கொள்ள நினைக்கும் எந்த விஷயங்களையும் நீ உன் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டாம். இந்த வராகி அம்மா ஏதாவது ஒரு வழியில் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை நீ நல்லபடியாக வாழும்படி செய்கிறேன். எப்போதும் நீ சந்தோஷமாக இரு, பொறுமையாக இரு, நிம்மதியாக இரு. தினமும் காலையில் நீ எந்திரிக்கும் போதே இன்னைக்கு நல்லது நடக்கணும், இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணுன்ற சொற்களோட மனசில் அந்த எண்ணங்களோட எழுந்திருக்க பழகிக்கோ என் செல்லமே. காலையில் எழுகும்போதே நீ இப்படி நல்ல நேர்மறை எண்ணங்களோடு எந்திரிக்கும் போது இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதமும் என்னுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். உன்னுடைய வேலைகள் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி இந்த வராகியம்மா உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ செய்கிற காரியங்கள் அனைத்தையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு செய்ய பழகு. நிதானமும் பொறுமையும் உனக்கு இருக்கும்போது, பக்தியோடு என்னை வணங்கும்போது கண்டிப்பாக அதற்கேற்ற பலனை உன் வாழ்க்கையில் நீ பெற்றே தீருவாய். இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிற. அடுத்தடுத்து நீ சந்தோஷப்படும்படியாக பல நல்ல நிகழ்வுகளை இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நான் கேட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கலையே வராகி அம்மான்னு நீ தினம் தினம் வருத்தப்பட்டு அதையே ஒரு மந்திரம் போல என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. நீ கேட்டதை நான் எதுக்காக கொடுக்கலன்றது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். அது மட்டுமல்ல, உனக்கானதையும் மிக சிறப்பாக உயர்வாக கூடிய சீக்கிரம் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும்படி உன்னை பலசாலியாக மாத்துறேன் என் செல்லமே. அதையும் இதையும் யோசித்து குறைபட்டு கொள்வதை நிறுத்திவிடு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் நீ இந்த வராகி அம்மாவுக்கு நன்றி சொல்லும்படியும் நானே உன் வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களையும் நிகழ்த்தி கொடுக்குறேன். உன் எதிர்கால வாழ்க்கையை நீ எதிர்மறை எண்ணங்களால் சிதைச்சிக்காம எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட நல்லபடியாக வாழ தயாராகு. நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். முயற்சி செய்கிறது மட்டும்தான் உன் வேலை. முயற்சி செஞ்சு முடித்த பிறகு இது நல்லபடியாக முன்னேற்றத்தை தரும்னு
பொறுமையோட காத்திருக்க கற்றுக்கோ. என்னை நம்பி நீ செய்த முயற்சிகள் ஒருபோதும் வீணா போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே? கண்டிப்பா நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நான் கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை பெறணும்னா அதுக்காக நீ எதுவும் பெருசாலாம் கஷ்டப்பட வேண்டாம். ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகளையும் நீ நம்பிக்கையோடு செஞ்சாலே அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீ செய்கிற முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல உனக்கான முன்னேற்றத்தையும் நான் மிகப்பெரிய அளவில் கொடுத்து உன்னை தூக்கி உயர்த்துவேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் உழைப்பும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாத அளவுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி செய்ய போகிறேன். நீ வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கும் அசால்ட்டாக வெற்றியை பெறுவதற்கும் நான் எப்போதும் துணையாகவே இருப்பேன் என் செல்லமே. இத்தனை நாளாக எத்தனையோ நீ கஷ்டங்களை பட்டிருக்க. இப்போ உன்னுடைய முயற்சிகளை மட்டும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா செஞ்சிட்டினா இப்போது இருப்பதை விட உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக உன்னால் வர முடியும். நீ தேடி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க வாய்ப்புகள் அனைத்தையும் இந்த வராகியம்மா உன் கண்களுக்கு முன்னால் வந்து காட்ட போகிறேன். உனக்குள்ள நீயே ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கோ. எப்போவுமே மனசை உற்சாகமாக வச்சுக்கோ. நீ உற்சாகமாக வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் இந்த வராகியம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். எல்லா முயற்சிகளுக்கும் ஏற்றாற் போல உனக்கான முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் நான் தரதான் போகிறேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கை பாதையில் உறுதியாக நடந்து போய்கிட்டே இருக்கு. அடுத்தவங்களை பார்த்து அதை செய்யலாமே இதை செய்யலாமேன்னு உன் வழியை மாற்ற நினைக்காதே. நீ போகிற வழிதான் உனக்கு சரியானதுன்னு நீ தான் புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உன்னுடைய ஆசை நியாயமானது, உன்னுடைய குறிக்கோள் நியாயமானது. அப்படி இருக்கும்போது நீயும் நேர்மறை எண்ணத்தோடு சரியாக உண்மையாக முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன் குறிக்கோளையும் லட்சியத்தையும் அடைவதற்கான வழிகளை இந்த வராகியம்மா நானே காட்டுவேன். நீ வெற்றி பெறுவது எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். நேர்மையாக வாழ்கிறவங்க ஜெயிக்க மாட்டாங்க. நேர்மறையான நல்ல எண்ணம் கொண்டவர்களும் அப்பாவிகளும் மனிதர்களும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த எண்ணத்தை பொய்யாக்கி உன்னையே ஒரு பாடமாக நேர்மையோடு ஜெயிக்க முடியுன்றத இந்த உலகத்துக்கு நான் நிரூபித்து காட்ட போகிறேன். நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியோ, எந்த உயரத்தை அடைவதற்காக முயற்சி செய்கிறியோ அந்த இடத்தை என் அருளால் கண்டிப்பாக அடைவாய் என் செல்லமே. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் ஆக்கப்பூர்வமாக புதுசான முயற்சிகளை புத்துணர்ச்சியோடு செஞ்சுக்கிட்டே இரு. யாரையும் எந்த விதத்திலும் குறை சொல்ல வேண்டாம். நீ சொல்ல வேண்டியது செய்ய வேண்டியது உண்மையாக இருந்தால் நீ பாட்டுக்கு செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. அடுத்தவங்களுடைய வேதனைகளை போக்குவதற்காக அடுத்தவர்களுக்காக நீ ஆறுதல் வார்த்தைகளை பேசலாமே தவிர யாருக்கும் வேதனையை உண்டு பண்ணும் விதமாக, யார் மனசையும் காயப்படுத்தும் விதமாக நீ பேச வேண்டாம். உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் எண்ணமும் செயலும் சுத்தமாக இருந்தாலே கண்டிப்பாக இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன் செல்லமே. நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். யாருக்கிட்டையும் வெளியே எந்த சோகத்தையும் சொல்லிக்க முடியாமல் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் நீ சுமந்து வருத்தப்படுறது எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் வலிமையின் உருவமாய் நீ நிற்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் இதயத்தில் இருக்கும் காயங்களையும் உன் மன கஷ்டங்களையும் இன்முகத்தால் மறைக்கக்கூடிய உன் துணிச்சலை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. எல்லா துயரங்களையும் தாண்டி நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த வராகியம்மா வழிகாட்ட போகிறேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீ ஒருபோதும் சிரிப்பை கைவிடவில்லை. எல்லார்கிட்டையும் சிரிச்ச முகமாக தானே நீ பேசிக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். உன் பொறுமைக்கு பரிசாகவும் உன் உழைப்புக்கு பலனாகவும் உண்மையான மகிழ்ச்சியை நான் உன் வாழ்க்கையில் மலரச் செய்வேன். நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட வேண்டாம் என் செல்லமே. சோர்வு உன்னை ஆட்கொள்ளும் போதெல்லாம், உன் மனசு சோர்ந்து போகும் போதெல்லாம் உன் மன பாரத்தை என் மேலே சுமத்திட்டு அமைதியாரு. இந்த வராகியம்மா நானே உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உன் மனசை இலகுவாக்கி கொடுக்குறேன். நீ வெற்றியை நோக்கி வேகமாக ஓடுவதற்கு நான் நிச்சயம் துணையாக இருப்பனே தவிர ஒருபோதும் உன்னை தடுத்து நிறுத்த மாட்டேன். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ.
ஆனால் ஒருபோதும் மனம் தளராதே. நம்பிக்கையை கைவிடாமல் இறுக்கமாக பற்றி கொள்ளும்போது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன். உன் முயற்சி வீண் போகாது என் செல்லமே. சரியான நேரம் வரும்போது நானே உன் சோர்வை போக்கி உனக்கான சுகத்தை கொடுத்து வெற்றியின் சாட்சியமாக மாறப்போறேன். உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் குறைத்து உன்னை மகிழ்ச்சியாக்கி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி தரப்போகிறேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும். எதிர்காலத்தை நினச்சி தேவையில்லாமல் பயப்படாதே. என் வராகியம்மா என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு நீ மனசார சொல்லிக்கோ. உன் வாழ்க்கையில் எப்போதும் நான் உனக்கு துணையாக பாதுகாப்பாக உன் கூடவே தான் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ தடமாறவோ நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நான் காட்டுற வழியில் நீ பயணம் செய்யும்போது கண்டிப்பாக உன் மனசு மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கை இன்பமாகவும் இருக்கும். நீயும் மனசில் மகிழ்ச்சியோட இன்பத்தோட சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் பெற்று நிம்மதியாக வாழ முடியும்.